வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which among the following will have highest crystal field splitting? TRB AEO 2010ல கேட்ட क्वेश्चन 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். The crystal field theory to explain some of property like color and magnetic property of coordination compound. Coordination compound oda color and magnetic property explain பண்றது தான் இந்த crystal field theory. இதோட postulate நம்ம பார்க்கலாம். First, crystal field theory assume that bond between ligand and central metal atom is purely ionic. இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். அதுல சென்டர்ல கோபால்ட் ஆட்டம் இருக்கு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சுத்தி லிகாண்ட் இருக்கு, நைட்ரோ லிகாண்ட், அடுத்து அமைன் லிகாண்ட் இருக்கு. இந்த லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இடையில பியூர்லி 100% அயானிக் பாண்டா சிஎஃப்டி தியரில கன்சிடர் பண்ணாங்க. ஓகே, இதுல லிகாண்ட் வந்து லூயிஸ் ஸ்பேஸா இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து லூயிஸ் ஆசிட்டா இருக்கும். லூயிஸ் ஸ்பேஸா இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. ஓகே, அப்ப இது அயானிக் பாண்ட் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், in the coordination compounds the central metal atom or ion and the ligand are considered as point charge. இப்போ இந்த coordination compoundல central metal atomம் ligandம் point charge கன்சிடர் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது complex formation. In isolated gaseous state, all the 5d orbital of the central metal atom are degenerate. இப்போ isolated gaseous stateல ஒரு metal atomல d orbital இருக்கும், அதுல 5d orbital இருக்கும். அந்த 5d orbitalum degenerateல இருக்கும், அதாவது equal energyல இருக்கும். ஓகே, அப்படி equal energyல இருக்கும்போது அந்த metal atomத்தை ligand approach பண்ண வரும். The ligand forms spherical field of negative charge around the metal atom. அப்ப metal atomத்தை சுத்தி ligand first complex formation பண்றதுக்கு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டத்தை சுத்தி ஸ்பெரிக்கலா லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும். அது ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும்போது லிகாண்ட்ல ஆர்பிட்டால்ல இருக்கும், அந்த ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் அதே மாதிரி மெட்டல் ஆட்டத்துல டி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருக்கும். அப்ப மெட்டல் டி ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் லிகாண்ட் ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையில எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஸ் நடக்கும். அதனால இந்த மெட்டல் ஆட்டத்துல உள்ள பை டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். Okay, the energy of all 5d orbital will increases due to repulsion between electron of the metal and the ligand. அப்போ எலக்ட்ரான் மெட்டல் ஆட்டத்துல உள்ள d ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் லிகாண்ட்ல உள்ள ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையில ரிப்பல்ஷன் வரும் due to the spherical மூலமா அந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும்போது. ஓகே, அப்ப இந்த பை d ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது the ligand are approaching metal ion in axial bond direction. அப்போ ligand வந்து ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வர முடியாது, ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ ligand வந்து பாண்ட் டைரக்ஷன் மூலமா அப்ரோச் பண்ண வரும். அப்படி பாண்ட் டைரக்ஷன் எப்படின்னா மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்கும், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். அப்போ இந்த 3 ஆக்சிஸை நம்ம 6 டைரக்ஷனா செப்பரேட் பண்ண போறோம். அதாவது -x + x, அதே -y + y. ஓகே, அதே மாதிரி -z + z. அப்போ 6 டைரக்ஷனா நம்ம தனியா செப்பரேட் பண்ணிருக்கோம். இப்போ ஆக்டாகெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம 6 லிகாண்ட் இருக்கும், 6 டோனார் சைட் இருக்கும், அப்போ 6 மோனோடென்டேட் லிகாண்ட் இருக்கும். அந்த 6 மோனோடென்டேட் லிகாண்டுமே அந்த 6 டைரக்ஷன் மூலமா அப்ரோச் பண்ண வரும் அங்க இருக்கக்கூடிய சென்டர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை. ஓகே, அப்ப சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லூயிஸ் ஆசிட், இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் எல்லாமே லூயிஸ் பேஸ். அப்ப லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். ஓகே, அப்ப எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்றதுக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை அப்ரோச் பண்ண வரும். ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வந்துச்சு, இப்போ பாண்ட் ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும். அப்படி ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது இந்த மெட்டல் டி ஆர்பிட்டால மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கும். அதுல 2 ஆர்பிட்டால் ஆக்சியல்ல அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். அதாவது dz2 and dx2 - y2. இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட லோப், இந்த லோப்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால லிகாண்ட் ஆல்ரெடி எலக்ட்ரான் அப்படியே டொனேட் பண்ணி அப்படியே கொண்டு வரும். அப்ப இந்த லிகாண்ட் ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானும் இந்த dx2 - y2 dz2 உள்ள ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஸ் நடக்கும். அப்ப ரிமைனிங் ஆர்பிட்டால்லாம் இந்த ஆக்சிஸ் வழியில சைடுல தான் இருக்கிறதுனால அது ரிப்பல்ஷன் ஆகாது, அட்ராக்ஷன் ஆகும். அப்ப அதோட ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு ரிப்பல்ஷன். லிகாண்டோட ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானுக்கும் இந்த டி ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகே, மொத்தம் டி ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால் இருக்கு. அதுல அலாங் ஆக்சிஸ்ல 2 ஆர்பிட்டால் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் வந்து dx2, சரி, dz2 ஆர்பிட்டால், அதுல இருக்கக்கூடிய லோப். ஓகே, அதுல இருக்கக்கூடிய லோப் ஆக்சியல் பாண்ட் டைரக்ஷன்ல அதுல லோப் இருக்கும். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஸ்ல இருக்கும். அதே மாதிரி
dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஆர்பிட்டாலுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இது அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால லிகாண்ட் வந்து அந்த ஆக்சிஸ் வழியா லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் இடத்த அப்ரோச் பண்ண வரும், ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்த ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ணி வரும்போது இசட் ஆக்சிஸ் வழியா வரும்போது இந்த ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் லிகாண்டுக்கு இடையில ரிப்பல்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வழியா வரும்போது லிகாண்டுக்கும் இந்த மெட்டல் ஆர்பிட்டால உள்ள ஒய் ஆக்சில் உள்ள எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஸ் நடக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வழியா லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும்போது இந்த மெட்டல் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் லிகாண்டோட எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஸ் நடக்கும். அதனால இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரிமைனிங் டி ஆர்பிட்டால இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல 3 ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ லிகாண்ட் வந்து ஆக்சிஸ் வழியா தான் அப்ரோச் பண்ண வருது. ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாமே இன்பிட்வீன் த ஆக்சிஸ்ல தான் இருக்குது. அதோட லோப் எல்லாமே இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கு. அதனால இந்த 3 ஆர்பிட்டாலும் அஃபெக்ட் ஆகாது. அப்போ இந்த 3 ஆர்பிட்டாலும் அட்ராக்ட் ஆகும். ஸோ இதோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இதனால தான் நமக்கு டி ஆர்பிட்டால் 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று ஃபர்ஸ்ட் டி இசட் ஸ்கொயர் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது ரீசன் என்னன்னா ரிப்பல்ஷன். லிகாண்ட் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் டி ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையில ரிப்பல்ஷன் நடக்கும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதை டபுளட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது இஜி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிறது டபுளட், ஜிங்கிறது ஜெரைடு. ஓகே, அதே மாதிரி இந்த 3 ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அதை ட்ரிபிளட் அப்படின்னு சொல்றோம். 3 ஆர்பிட்டால். அப்போ இது T2G அப்படின்னு சொல்றோம். அப்போ G ஃபார் ஜெரைட், T2 அப்படின்னா ட்ரிபிளட். ஓகே, அப்போ டி ஆர்பிட்டால் 5 டி ஆர்பிட்டால் இங்க ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, the degenerate d orbital now split into 2 set and this process is called as crystal pill splitting. அப்ப crystal pill splittingனா நம்ம பை டீஜெனரேட் ஆர்பிட்டால் ஈக்குவல் எனர்ஜி உள்ள ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. அதுதான் கிறிஸ்டல் பில் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதோட டயக்ராம் பார்க்கலாம். ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டி ஆர்பிட்டால் 5 மெட்டல் ஆட்டம் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும்போது, கேசி ஸ்டேட்ல ஐசோலேட்டட் கேசி ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட டி ஆர்பிட்டால் அப்படி ஈக்குவல் எனர்ஜில இருக்கும். அதான் டீஜெனரேட் டி ஆர்பிட்டால். இப்போ லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண வரும்போது அப்படியே ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும். அப்படி ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும்போது லிகாண்ட்ல உள்ள ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானுக்கும் இந்த டி மெட்டலோட டி ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஸ் நடக்கும். அப்போ அந்த 5 ஆர்பிட்டாலோட எனர்ஜியுமே அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ 5 ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இது ஸ்பெரிக்கல் ஃபீல்டு. ஓகே, அப்போ ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும்போது எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் வரும். அதனால 5 ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்பெரிக்கல் ஃபீல்டு மூலமா அந்த 5 ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லிகாண்ட் வந்து பாண்ட் ஆக்சியல் வழியா அப்ரோச் பண்ண வரும். ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது அந்த டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி இசட் ஸ்கொயர் இந்த ரெண்டு ஆர்பிட்டால் மட்டும் அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஸ்ல இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ஆர்பிட்டால் மட்டும் ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ அந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ரிமைனிங் ஆர்பிட்டாலோட லோப் எல்லாமே இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கனால அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ அட்ராக்ஷன் ஆகும். ஓகே, அதனால அந்த 3 ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டால் வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இது 6TQ. ஓகே, 6TQ அப்படின்னா 0.6 டெல்டா-ஓ. அதே மாதிரி இது 4TQ அப்படின்னா 0.4 டெல்டா-ஓ அப்படின்னு சொல்லலாம். டிக்கு டிஃபரன்ஷியல் ஆஃப் குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை டோட்டலா இதோட கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 10TQ இருக்கும். அப்போ 10TQ ஈக்குவல் டு டெல்டா-ஓ 1 டெல்டா-ஓ அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா-ஓங்கிறது கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ இஜிங்கிறது டபுளட் ரெப்ரசென்ட் பண்ணுது, T2Gங்கிறது ட்ரிபிளட், ஜிங்கிறது ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ்ல சென்டர் ஆஃப் சிமெண்ட் இருக்கும். அதனால அது ஜெரைட் ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, அடுத்தது இதுவரைக்கும் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. ஏன்னா ரிப்பல்ஷன் நடக்கிறது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அப்போ லிகாண்ட் வந்து வேற ஒரு டைரக்ஷன் மூலமா அப்ரோச் பண்ண வரும். when the ligand approach further there will be attraction between negative charged electron and the positive charged metal ion. அப்போ எலக்ட்ரானுக்கு மெட்டல் அயானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள மெட்டல் அயானுக்கு இடையில அட்ராக்ஷன் நடந்து அதோட நெட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகி அங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் கம்மியாகி டிக்ரீஸ் ஆகி ஃபைனலா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும். கடைசியில அங்க இருக்க லிகாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையில அட்ராக்ஷன் வந்து ஃபைனலா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த வீக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் பார்க்கலாம். இல்ல வீக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் என்னன்னு பார்க்கலாம். வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இஜி ஆர்பிட்டால் T2G ஆர்பிட்டால் இடையில
ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் Fe2+ எடுத்திருக்கோம். இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe2+. Fe2+ இருந்தா Fe யோட அட்டாமிக் நம்பர் 26. அப்ப 26 னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2 னு வரும். இப்போ Fe2+ இருந்தா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s0. அப்ப d ஆர்பிட்டால்ல நம்ம 6 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணிருக்கோம். ஓகே, இது டீஜெனரேட்ல இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ண வந்துச்சுனா, இப்போ Fe கூட ஒரு லிகாண்ட் வந்துச்சுனா, ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வந்துச்சுனா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ங்கற ஒரு லிகாண்ட் எடுத்துறோம், அது வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அப்ப இந்த வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா Eg ஆர்பிட்டால் இப்போ d ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்னு Eg இன்னொன்னு T2G. Eg வந்து ஹையர் எனர்ஜில இருக்கும் ஆக்டாகட்டர்ல, T2G வந்து லோயர் எனர்ஜில இருக்கும் ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸ்ல. அப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. நம்ம ஹன்ஸ் ரூல் படி ஆஃப் பிரின்சிபிள் படி எலக்ட்ரான் நம்ம ஃபில் அப் பண்ணும்போது இப்போ நம்ம d ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் நம்ம ஆஃப் ஃபீல்ட ஃபில் அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் எலக்ட்ரான் T2G ல ஃபில் அப் பண்ணுவோம். தேர்ட் எலக்ட்ரானை T2G ல ஃபில் அப் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது 4 எலக்ட்ரான் வந்து நம்ம T2G ல ஃபில் அப் பண்ணலாம், Eg ல ஃபில் அப் பண்ணலாம். அப்போ T2G க்கும் Eg க்கும் இடையில எனர்ஜி கேப் வந்து சோ ஸ்மாலா இருக்கு. அப்ப எனர்ஜி கேப் ஸ்மாலா இருக்கிறதுனால இந்த 4th எலக்ட்ரானை நம்ம அந்த T2G ல ஃபில் அப் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அந்த ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இப்போ 4th எலக்ட்ரான் அதுல இரண்டாவது எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டால ஃபில் அப் பண்ணும்போது எலக்ட்ரானுக்கும் இடையில ரிப்பல்ஷன் ஆகும். அதுதான் நம்ம பேரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணும்போது ரிப்பல்ஷன் வராது, செகண்ட் எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணும்போது ரிப்பல்ஷன் வரும். அதாவது எலக்ட்ரானை பேர் பண்ணும்போது வரக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம பேரிங் எனர்ஜி சொல்லுவோம். அந்த பேரிங் எனர்ஜி ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் நேரா டைரக்டா மேலே போயிடும். ஓகே, ஏன்னா நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, அப்ப கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸ் அதை விட பேரிங் எனர்ஜி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, ஃபோர்த் எலக்ட்ரான் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்குன்னா பக்கத்துல இருக்கும் Eg ஆர்பிட்டால். அப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் மேல டாப்ல என்டர் ஆயிரும். அடுத்தது d ஆர்பிட்டால்ல 5th எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணிருக்கோம் Eg ல. 6th எலக்ட்ரான் மறுபடியும் லோயர் எனர்ஜி ஸ்டேட் ஏறனா T2G, அதுக்கப்புறம் 6th எலக்ட்ரான் இங்க ஃபில் அப் ஆகும். ஓகே, இது வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பேரிங் எனர்ஜியை விட கம்மியா இருக்கும். அடுத்தது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்துச்சுன்னா, இப்போ சைனைடு CO கார்பனைல் குரூப் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ T2Gக்கும் Egக்கும் இடையில எனர்ஜி கேப் வந்து லார்ஜா இருக்கும். ஓகே, அப்போ எனர்ஜி கேப் வந்து லார்ஜா இருக்கிறதுனால இங்க இதே மாதிரி நம்ம எலக்ட்ரானை ஃபில் அப் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹன்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 எலக்ட்ரானை T2G ல ஃபில் அப் பண்றோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், அடுத்து செகண்ட் எலக்ட்ரான், அடுத்து தேர்ட் எலக்ட்ரான். இப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் அதே T2G ல ஆர்பிட்டால ஃபில் அப் பண்ணும்போது எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரான் ஃபோர்த் எலக்ட்ரான் ரிப்பல் ஆகும்போது நேரா மேல போகும். மேல போகும்போது Eg ஆர்பிட்டால் ரொம்ப ஹைட்ல இருக்கு. ஓகே, அப்போ ஓரளவுக்கு தான் பேரிங் எனர்ஜி இருக்கும், இந்த அளவுக்கு ரிப்பல் ஆகும். அப்ப ரிமைனிங் Eg ல ஃபில் அப் பண்ண முடியாது. அப்ப கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இங்க அதிகமா இருக்கு, பேரிங் எனர்ஜியை விட அதிகமா இருக்குங்கிறதுனால மறுபடியும் அந்த எலக்ட்ரான் வேற வழியே இல்லாம T2G ஆர்பிட்டாலே வந்து ஃபில் அப் ஆகும். ஓகே, அப்ப 4th எலக்ட்ரான் T2G ல ஃபில் அப் ஆகும், 5th எலக்ட்ரான் அதே T2G ல ஃபில் அப் ஆகும், 6th எலக்ட்ரானும் அதே T2G ல ஃபில் அப் ஆகும். அப்ப Egக்கு போகாது. ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரான் எல்லாமே மேல போக முடியல, அதனால இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்துச்சுன்னா அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா எலக்ட்ரான் வந்து பேரிங் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கை விட. அதனால கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கனால அது ஸ்பின் மேல போகுது, அதனால அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு வாட்டர் இங்க வீக் ஃபீல்டு லிகாண்ட் எடுத்திருக்கோம், Cn வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் எடுத்திருக்கோம். அப்போ இது ஏன் வீக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சு நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம CO, Cn, NO2, En, NH3 இதுதான் நம்ம லிகாண்ட் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர்டர். ஓகே, இதுல நம்ம ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, கார்பன் டோனரா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும், கார்பன் டோனார். ஓகே, அடுத்தது நைட்ரஜன் டோனார். ஓகே, அடுத்தது ஆக்சிஜன் டோனார், அடுத்தது ஹாலஜன் டோனார். ஓகே, அப்போ ஹாலஜன் டோனார் இதுதான் லிகாண்டோட இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல லிகாண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஷார்ட்டா ஞாபகம் வைக்கிறது. ஓகே, அப்போ கார்பன் மோனாக்சைடுல கார்பன் டோனார். ஓகே, அதனால ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். சைனேட்ல Cn வந்து கார்பன் வந்து டோனார். ஓகே, அப்போ அது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கும், வெரி ஸ்ட்ராங்கா. அடுத்தது NO2 குரூப்ல நைட்ரஜன் டோனார். அப்போ கார்பன் டோனாரை விட நைட்ரஜன் டோனார் வந்து வீக்கா இருக்கும். அப்ப ENங்கிறது எத்திலீன் டையமின், NH2 CH2 CH2 NH2. அப்ப இதுலயும் நைட்ரஜன் டோனார்.
அமோனியாவில் நைட்ரஜன் டோனார். ஓகே, அடுத்து தயோசைனைடில் இங்கே சல்பர். ஓகே, சல்பர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி. ஓகே, அப்போ கார்பன் முடிஞ்சிட்டு அப்புறம் நைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வாட்டரில் ஆக்சிஜன் டோனார், ஓஹெச்சில் ஆக்சிஜன் டோனார். ஓகே, அப்போ ஆக்சிஜன் முடிஞ்சு லாஸ்ட்டில் ஹேலஜன் ஃப்ளூரின் டோனார், இங்கே குளோரின் டோனார், இங்கே அயோடின் டோனார். அப்போ வீக் ஃபீல்டு லிகாண்ட், லாஸ்ட் வீக் ஃபீல்டு அப்படின்னா அயோடின் தான், அயோடைடு அயான் தான் வெரி வீக் ஃபீல்டு லிகாண்டு. இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்டு யாருன்னா கார்பனைல் லிகாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங். அடுத்தது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருந்தால் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஸ்மாலாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஷார்ட்டர் வேவ்லென்த் வந்து கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லார்ஜரா இருந்தா இங்க ஷார்ட்டர் வேவ்லென்த் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஸ்மாலரா இருந்துச்சுன்னா லாங்கர் வேவ்லென்த் இருக்கும். ஓகே, அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா ஷார்ட்டர் வேவ்லென்த், வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா லாங்கர் வேவ்லென்த். இதே மாதிரி இப்போ நம்ம லிகாண்டோட நேச்சரை பொறுத்து இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி சொன்னோம். இதே மாதிரி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நேச்சர், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்தும் இங்க ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இருக்கு. கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி மாறும். ஓகே, இதே 3D காம்ப்ளெக்ஸா இருந்தாதான் ஸ்ட்ராங் ஃபீல்டு, வீக் ஃபீல்டு லிகாண்ட் எல்லாமே. ஓகே, அப்ப 3D மெட்டல் அயான்னா ஸ்கேண்டியத்துல இருந்து சிங்க் வரைக்கும் இருந்தாதான் இங்க இருக்கக்கூடிய லிகாண்டெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு, வீக் ஃபீல்டு லிகாண்டா இருக்கும். ஓகே, அப்போ 4D சீரியஸ், 5D சீரியஸ், 6D சீரியஸ். ஓகே, இந்த 4D 5D சீரியஸ் 3Dக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4D 5D 6D சீரிஸ்ல இருக்கக்கூடிய எந்த மெட்டலுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா லிகாண்டுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு, வீக் ஃபீல்டு லிகாண்ட் எல்லாமே 3D சீரிஸ் தான். ஸ்கேண்டியத்துல இருந்து சிங்க் வரைக்கும் உள்ள காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய பிளாட்டினம், இரிடியம், பலேடியம் காம்ப்ளெக்ஸ்லாம் வாட்டர் வந்தாலும் சரி, ஃப்ளூரின் வந்தாலும் சரி, எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா தான் இருக்கும். அப்போ ஒரு சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதே மாதிரி டெட்ராஹெட்ரலை விட ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அங்க ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, அதை வச்சு நம்ம ஷார்ட்டனா வச்சுக்கலாம். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ மேங்கனீஸுக்கு இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்துல மேங்கனீஸ் Mn2+ ரொம்ப கம்மியா இருக்கும். நிக்கலுக்கு அட்டாம் நம்பர் 28 ஸோ அதிகமா இருக்கும். அதோட கோபால்ட், அயான் இது ரெண்டுக்குமே நிக்கலை விட அதிகமா இருக்கும். அடுத்தது அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகம், Fe3+ ஸோ அதிகமா இருக்கும். கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை விட இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகம் யாருக்குன்னா மேங்கனீஸுக்கு, ஸோ மேங்கனீஸ் 4+. இதே மாதிரி 3D சீரிஸ் அப்புறம் 4D 5D சீரிஸ் வந்து அவங்க 3D சீரிஸை விட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லார்ஜா இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த வரைக்கும் கான்செப்டை வச்சுட்டு இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் CFD தேர்வுல இருந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which among the following will have highest crystal field splitting? யாருக்கு ஹையஸ்ட் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் வரும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓகே, இதுல ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா ஹையஸ்ட் CFT வேல்யூ இருக்கும். ஓகே, இப்போ இதுல CN வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் தெரியும், ஏன்னா கார்பன் டோனார், இங்கேயும் CN கார்பன் டோனார். ஓகே, அடுத்தது இங்க வாட்டர் ஆக்சிஜன் டோனார், ஸோ இது வீக் ஃபீல்டு லிகாண்டு. அடுத்தது இங்க அமோனியா நைட்ரஜன் டோனார். அப்போ கார்பன் டோனார் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். அடுத்தது நைட்ரஜன் டோனார், அடுத்தது ஆக்சிஜன் டோனார், அடுத்தது ஹாலஜன் டோனார். அப்போ இங்க கார்பன் டோனார் யாரு அப்படின்னா ஏயும் பி ஆப்ஷன் இருக்கு, அப்போ டி ஆப்ஷன் வராது. அப்போ ரெண்டுலயே அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெண்டுக்குமே பாருங்க, இங்க சைனைடுக்கு ஒரு இதுக்கு -1, 6 சைனைடு இருக்கு -6. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும், ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது +6 மாறும். ஓகே, இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ அயனுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம், சைனைடுக்கு ஒரு சைனைடுக்கு -1, 6 × -1 -6 ஈக்குவலுக்கு அப்புறம் மேல டாப்ல -3 இருக்கு, -3. அப்போ x = 6 -3, ஆன்சர் என்ன வரும்னா +3 வரும். அப்போ இங்கே அயனுக்கு +3 தான். இதே மாதிரி ருத்தினியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சா இங்க ருத்தினியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, ரெண்டுக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, ரெண்டுக்குமே கோஆர்டினேஷன் நம்பர் 6, ரெண்டுக்குமே லிகாண்டு சைனைடு. ஆனா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அயன் வந்து 3D சீரியஸ். ஓகே, அயன் 3D சீரியஸா இருக்கும். ருத்தினியம் அயன் ஃபேமிலி தான், ருத்தினியம் 4D சீரியஸ், அதுக்கு கீழே ஆஸ்மியம் இருக்கும். ஓகே, அப்போ அயன் ஃபேமிலியில தான் இருக்கும். அயன் வந்து 3D சீரியஸ், அடுத்தது ருத்தினியம் 4D சீரியஸா. அப்போ 4D சீரியஸா இருந்தா தான் உங்களுக்கு ஹை கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா இருக்கும் 3D கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ 4D விட 5D அதிகமா இருக்கும். அப்போ ருத்தினியம் சைனைடு காம்ப்ளெக்ஸ் தான் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन,
which among the following will have highest crystal pill splitting? இது PGTRB 2012 கேட்ட கொஸ்டின். யாருக்கு ஹையஸ்ட் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம லிகாண்டை செக் பண்ணலாம். லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் பில், இங்க ஹாலஜன் இருக்கு. ஓகே, அது வீக்கா இருக்கும். இங்க புரோமின், அதுவும் ஹாலஜன். ஓகே, அடுத்தது இங்க சைனைடு இருக்கு, கார்பன் டோனர், ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க ஃப்ளூரின். அப்ப ரிமைனிங் இருக்குது எல்லாமே ஹாலஜன், அது எல்லாமே வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் CN, அதான் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அங்கதான் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்தது which of the complex CO cobalt 2+ will have weakest crystal pill splitting? இது PGTRB 2019ல கேட்ட क्वेश्चन. யார் weakest crystal pill splitting எனர்ஜி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க சைனைட் இருக்கு, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், கார்பன் டோனார். அடுத்தது இங்க EN இருக்கு, எத்திலீன் டையமின். ஓகே, அங்க நைட்ரஜன் டோனார். ஓகே, அடுத்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு ஹீலியேட்டிவ் லிகாண்ட் வேற. ஓகே, ரிங்கை ஃபார்ம் பண்ணும். அதனால இது ரெண்டுமே வீக் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இங்க வீக்கஸ்ட் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது Cl வந்து ஹாலஜன் டோனார், ஸோ அது வீக்கா இருக்கும். அடுத்தது இங்க வாட்டர் வந்து ஆக்சிஜன் டோனார். ஓகே, அப்ப நமக்கு எது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கார்பன் டோனார் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். அடுத்தது நைட்ரஜன் டோனார், அடுத்தது ஆக்சிஜன் டோனார், அடுத்துதான் ஹாலஜன் டோனார். அப்போ ஹாலஜன் டோனார் தான் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ கோபால்ட் ஹெக்ஸாகுளோட கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் தான் வீக்கஸ்ட் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா இருக்கும். ஓகே, அடுத்தது which of the following chromium complex would have highest crystal pill splitting value? ஹையஸ்டா CFT வேல்யூ யாருக்கு இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட செக் பண்ணலாம். இங்க இருக்க வாட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல, செகண்ட் இதுல அமைன் இருக்கு, நைட்ரஜன் டோனார், அடுத்தது சைனைட் கார்பன் டோனார், அடுத்தது ஹாலஜன் டோனார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் படி யாருன்னா கார்பன் டோனார் தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ அவங்க தான் ஹையஸ்ட் CFT வேல்யூ இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இது TRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் 2016ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் which is the strongest ligand? எது ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்ட் கேட்டிருக்காங்க. இது 2021ல TRB பாலிடெக்னிக்ல கேட்ட கொஸ்டின். CN- N-3 வாட்டரா ஃப்ளூரைடா? இப்போ CN- கார்பன் டோனார். அப்ப கார்பன் டோனார், அடுத்தது அமோனியா நைட்ரஜன் டோனார், இது வாட்டர் ஆக்சிஜன் டோனார், ஃப்ளூரைடு ஹாலஜன் டோனார். ஓகே, அப்ப நம்ம கார்பன் தான் மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்ட். ஓகே, அப்ப சைனைடு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்ட். அடுத்தது which of the following complex is most stable? இது TRB TEOல 2008ல கேட்ட கொஸ்டின். எது மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்டிருக்காங்க. அப்ப மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுல EN இருந்துச்சு அப்படின்னா ரிங்கை ஃபார்ம் பண்ணும். ஓகே, பை டோனார், ட்ரைடென்டேட் லிகாண்ட், ட்ரை டோனார், ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட், இந்த மாதிரி மோர் தென் ஒன் டோனார் சைடு ஒரு லிகாண்ட்ல இருந்துச்சுன்னா அது ரிங்கை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது ஹீலியேட்டிங் லிகாண்ட். அந்த ஹீலியேட்டிங் லிகாண்ட் இருந்தால் மோர் ஸ்டேபிளா இருக்கும். இங்க எல்லாத்துலயுமே ஒன்லி மோனோடேட் லிகாண்ட் தான். சைனைடு இருக்கு, இங்கேயும் சைனைடு, இதுல எல்லாத்துலயுமே சைனைடு, இன்னொன்னு CO இருக்கு, மோனோடேட் லிகாண்டா இருக்கு. அப்ப இதுல யாரு வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அப்ப இதுல நம்மளுக்கு CO கார்பன் டோனார்ல CO இருக்கு, CN இருக்கு. இதுல நம்மளுக்கு CO கார்பனேட் குரூப் தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பார்த்தோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் டில இருக்கு. ஓகே, அடுத்தது இங்க எல்லாத்துலயுமே Fe இருக்கு, நிக்கல் இருக்கு, இங்கேயும் நிக்கல் இருக்கு. இது எல்லாமே 3D சீரியஸ் மெட்டல். ஓகே, 3D சீரியஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல். பி ஆப்ஷன்ல பலேடியம் இருக்கு. அப்போ பலேடியம்ங்கிறது நிக்கல் ஃபேமிலி இருக்கும். நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் அப்படின்னு வரும். ஓகே, நிக்கல் 3D சீரியஸ், பலேடியம் 4D சீரியஸ், இதே பிளாட்டினம் 5D சீரியஸ். ஓகே, 3D சீரியஸை கம்பேர் பண்ணும்போது 4D 5D சீரியஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் அங்க வீக் ஃபீல்டு வந்தாலும், வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தாலும் அங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்ப அங்க பலேடியம் இருக்கிற இதுதான் கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் which will absorb light shorter wavelength. இது PGTRB 2003ல கேட்ட கொஸ்டின். எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்டர் வேவ்லென்த் அப்படின்னு பார்த்தா அங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா ஷார்ட்டர் வேவ்லென்த் இருக்கும். அங்க கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் யாருன்னு பார்க்கலாம். இங்க கார்பன் டோனார் சைனைடு இருக்கு, அடுத்தது வாட்டர் இருக்கு, இங்க ஃப்ளூரைடு ஹாலஜன் டோனார் இருக்கு, இங்க நைட்ரஜன் டோனார் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்ங்கிறது கார்பன், அடுத்து நைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்து நைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்து ஹாலஜன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கார்பன் டோனார், அடுத்தது ஆக்சிஜன் டோனார், அடுத்து நைட்ரஜன், ஆக்சிஜன், அடுத்தது ஹாலஜன். ஓகே, அப்போ இங்க கார்பன் டோனார் தான் சைனைடு தான் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும்.
அப்போ ஸ்பிளிட்டிங் இந்த கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா வேவ் லென்த் கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन which of the following complex is most stable? இதுல யார் மோஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க. இது PGTRB 2003 ல கேட்ட क्वेश्चन. இது ரெண்டுமே சேம் இயர்ல கேட்ட क्वेश्चन. ஓகே, இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ரிங் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏதாட்டு இருக்கு, ஹீலியேட்டிங் லிகாண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஃபீல்ட், ஹீலியேட்டிங் லிகாண்ட் இல்லனா ஸ்ட்ராங் ஃபீல்ட் எது அப்படினு பார்க்கணும். ஓகே, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல EN இருக்கு சரியா. ENங்கிறது எத்திலீன் டையமீன். சோ அத ரிங் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்து ஒரு EN இருக்கு, இங்க எத்திலீன் டையமீன் இருக்கு, இங்க ஒரு EN, ரெண்டு EN இருக்கு. அடுத்து மூணாவதுல எல்லாமே மோனோடென்டைல் லிகாண்ட், அப்போ C ஆப்ஷன் வராது. டி ஆப்ஷன்ல 3 EN இருக்கு. ஓகே, அப்போ இதுதான் ரிங் ஃபார்ம் பண்ண, அதிகமான ரிங் ஃபார்ம் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப சென்டர்ல இருக்கக்கூடிய கோபால்ட், அடுத்தது இது ஒரு ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ், அப்ப அத சுத்தி EN வந்து 3 EN இருக்கும். ஓகே, அப்ப இதுல ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும் ஒரு EN, அடுத்தது இதுல ஒரு ரிங்க ஃபார்ம் பண்ணும், அடுத்தது இதுல ஒரு ரிங்க ஃபார்ம் பண்ணும் EN. ஓகே, அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ், இது ரிங்க ஃபார்ம் பண்ணனால இது ஹீலேட்டிங் லிகாண்ட் அப்படினு சொல்லுவோம். அப்ப இந்த ஹீலேட்டிங் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுனா அந்த காம்ப்ளெக்ஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அப்ப மீதி இருக்குதுலலாம் EN வந்து 1 2 இருக்குது. அப்ப இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन, அரேஞ்ச் தி ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ். குரோமியம் அக்வா காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, குரோமியம் சயனைடு காம்ப்ளெக்ஸ், குரோமியம் அமைன் காம்ப்ளெக்ஸ், அடுத்து குரோமியம் ஃப்ளோரைடு காம்ப்ளெக்ஸ். இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அப்ப கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும்னா ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா அங்க கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப இதுல வாட்டர் ஸ்ட்ராங் ஃபீல்டா, சிஎன்னா இல்ல அமைனா இல்ல ஃப்ளூரினா, நம்ம ஒரு ஷார்ட்கட் சொன்னோம், கார்பன், நைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன், அப்புறம் ஹாலஜன். ஓகே, இதுதான் நம்ம டோனார் சைட்டோட ஆர்டர். கார்பன் டோனார் தான் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். ஓகே, அப்படி உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஷார்ட்கட்டை மைண்ட்ல வச்சு இந்த क्वेश्चनோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.